வருவார் என்று சொல்ல வேண்டிய இடத்துல அவர்களை ஆயத்தப்படுத்துங்க, நீங்களும் ஆயத்தப்படுங்க. மாரநாதா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவ தூதரை கேட்டேன், எப்போது என் இயேசு வருவார் என்று. அவர் ஆனந்தம் கொண்டனர், தெரியாது என்றனர். அவர் ஆனந்தம் கொண்டனர், தெரியாது என்றனர். காரணம், அவர் வருகையில் தாங்களும் கூட வருவோம் என்று. காரணம், அவர் வருகையில் தாங்களும் கூட வருவோம் என்று. கேட்டேன் 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 என்று, எப்போது என் இயேசு வருவார் என்று. ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாய் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னிட்டு இந்த உலகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்கிறதான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த செய்தியிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலங்களையும் நேரங்களையும் அவர் யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டார், பிதாவை தவிர அதை ஒருவரும் அறிந்து கொள்ளவில்லை, தூதர்களுக்கும் ஆண்டவர் அதை தெரிவிக்க மாட்டார் என்கிறதான அந்த தலைப்பிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட இரண்டாவதாக, எல்லாவற்றையும் தேவன் மனிதனுக்கு கூறுவதில்லை. தீர்க்கதரிசி இடத்துல, பரிசுத்தவான்களிடத்தில் சில ரகசியங்களை மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல தூதர்களிடத்தில் சில ரகசியங்களை மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து சுமார் 40 நாள் ஆண்டவர் சீசர்களோடு கூட பேசினார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சீசர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். 6வது வசனம், அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். அதாவது, எந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்திற்கு இந்த ராஜ்யம் திரும்ப கொடுக்கப்படும்? இந்த கேள்வி, இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்போது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் சுதந்திர நாடாக மாறுவார்கள் என்கிறதான கேள்வியாக இருக்கிறது. அதற்கு பதில் சொல்லுகிறார் ஆண்டவர். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. பிதாவானவர் வைத்திருக்கிறதான காலங்களையும் நேரங்களையும் அறிவது நம்முடைய காரியம் அல்ல. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவது கிடையாது. அதனால நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய செய்தியில் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் சில காரியங்களை தூதர்களுக்கு கூட சொல்றது கிடையாது. மனிதனிடத்தில் கூட சில காரியங்களை, அதாவது பரிசுத்தவான்களிடத்தில் கூட ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவது இல்லை. எல்லா காரியத்தையும் அவர் மனிதனிடத்தில் சொல்லாதபடி சில காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிறதான அந்த ரகசியங்கள், அந்த காலங்கள், அந்த நேரங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க? வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்க போய் சுவிசேஷம் அறிவிங்க. இஸ்ரவேல் தேசத்தில், யூதயா தேசத்தில், சமரியா தேசத்தில், பூமியின் கடைசி பரியந்தம் நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருங்க. சுவிசேஷம்னா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும், அவர் மறுபடியும் இந்த பூமியிலே வருவார் என்றும், அப்போது மரித்து போன பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிரோடு கூட எழும்புவார்கள் என்றும், உயிரோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள் என்றும், முடிவிலே அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள் என்றும், இந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லிதான் தேவன் கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். நம்முடைய வேலை என்ன? அவருடைய வருகையை தெரிவிப்பது. அதாவது இயேசு இந்த பூமியில் பிறந்தார்,
மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழும்பினார். அவர் இப்போது பிதாவின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார். இப்போது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், அபிஷேகத்திலே நிரப்பப்பட வேண்டும், ஆமை ஊழியத்தை செய்ய வேண்டும். இதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வருவார். இதை தான் நாம் பிரசங்கம் பண்ணணும். மற்றபடி காலங்களையோ நேரங்களையோ நாம் பிரசங்கம் பண்ண கூடாது. என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமே ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாடி, எந்த இடம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அவர் இந்த டேட்டில் வருவதாக ஒரு நியூஸ் வெளியிட்டிருந்தார். அந்த சபை மக்களும் அதுக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தார்கள். நிறைய பரிசுத்தவான்கள் அதை குறித்து ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க, விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, அவர்கள் தங்களை பரிசுத்தவான்களாக நினைத்து கொண்டு தாங்கள் தேவனிடத்தில் வந்த பிரத்யேகமான மனிதர்கள் என்றும், தங்களை ஒரு பிரத்யேகமான தீர்க்கதரிசி என்றும், அதாவது இயேசு கிறிஸ்துவை விட தங்களை மேலாக கருதி கொள்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதாவை தவிர ஒருவரும் அறியார். இந்த இடத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கும் தெரியாது, என் பிதாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். பிதாவினுடைய ரகசியங்கள் எல்லாம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அது எப்போது அவர் செய்யணுமோ அதை அவர் செய்வார் என்று சொல்லிதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அநேகர் எழும்பி வருவாங்க, காலங்களை சொல்லுவாங்க, நேரங்களை சொல்லுவாங்க, வருடங்களை சொல்லுவாங்க. அவர்களை நம்பக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிதாவானவர் அவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறதான காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல, நமக்கு அடுத்ததல்ல, எனக்கு அடுத்ததல்ல. நாம் என்ன பண்ணணும்? அதை மாத்திரம் பண்ணணும். பாருங்க, பழைய ஏற்பாடில் தானியேல் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். உங்களுக்கு நல்லாவே தெரியும், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட கடைசி கால தீர்க்க தரிசனங்களை மிகவும் தெளிவாக துல்லியமாக உரைத்த ஒரு தேவ மனிதன். அந்த தேவ மனிதன் 12வது அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்துடைய விளக்கத்தை கேட்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன பதில் சொல்றார் தெரியுமா? தானியேல் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம், நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டான். அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்றார் தெரியுமா? தானியேல் 12:9, அதற்கு தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. நீ போய் இளைப்பாறிக்கொண்டிரு, உன்னுடைய பங்கு கிடைக்கும், அப்ப நீ எழும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறது அங்கே பார்க்க முடிகிறது. தானியேல் பிரியமான தேவனுடைய ஊழியர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுக்கு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருகலான சத்தியங்களை கூட ராஜாக்களுக்கு முன்னாடி நின்று தைரியமாக ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை சொன்னதான ஒரு தேவ மனிதன், நல்ல பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன். எனக்கு தெரிந்து இப்படிப்பட்ட மனிதன் இந்த காலகட்டத்தில் யாருமே இல்லை. அவ்வளவுக்குள்ள தேவனோடு உறவு வைத்து கொண்டிருந்த பரிசுத்தவான், தன்னுடைய சாப்பாட்டில் கூட தன்னை தீட்டுப்படுத்தாத ஒரு தேவ மனிதன், ஜெபிக்கிற அந்த வேளையிலே ஜெபத்தை விட்டுவிடாதபடி, கட்டளை பிறந்த போதும் தைரியமாக உயிரை கூட பொருட்படுத்த கொள்ளாதபடி ஆண்டவருக்காக ஜெபித்ததான ஒரு தேவ மனிதன். அப்படி இருந்தும் கூட கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தலை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்க சில காரியங்களை தேவ சமூகத்தில் கேட்டாலும் அதுக்கு பதில் வராது. சில காரியங்கள் கர்த்தர் நம்மோடு கூட பேச மாட்டார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் மனிதனிடத்தில் பேச மாட்டார். அதனால நீங்க தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க, பரிசுத்தமாய் கொண்டே இருங்க, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருங்க, சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருங்க. உங்க வேலை என்ன, என் வேலை என்ன, நாம் அதை செய்து கொண்டே இருப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு யோவானை குறித்து ஒரு காரியத்தை கேட்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தின பிற்பாடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போது ஒவ்வொரு காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த சூழலில் தான் யோவான் தூரத்தில் வருகிறதை கண்டு பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே இந்த வாரான இவனுடைய காரியம் என்ன? அப்போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இது உன் வேலை கிடையாது,
உன் வேலை என்ன, அதை நீ செய். அந்த காரியங்களெல்லாம் நான் உனக்கு சொல்ல முடியாது. நான் வரும் வரைக்கும் அவன் உயிரோடு கூட இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. காரணம் என்ன தெரியுமா? வேத வசனத்தின்படி கர்த்தர் சில காரியங்களை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார், சில காரியங்களை மனிதனுக்கு தேவன் வெளிப்படுத்துவது இல்லை. தானியேல் 12:4 பாருங்க. இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்ந்து அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வேலை என்ன? முத்திரிக்கப்பட்டிருக்கிற புஸ்தகத்தை ஆராய வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 சொல்லுகிறது, நீங்க ஞானம் உள்ளவர்களாக இருந்தீர்களே ஆனால் நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய வருகையானது நிச்சயம், அது சத்தியம், அது மாறாது. ஆனால் காலங்களை அறிகிறது நம்முடைய வேலை அல்ல. அவர் எப்போ வருவார், அவருடைய வருகிற நேரம் என்ன, இத்தனை மணிக்கு வருவாரா, அதெல்லாம் நம்முடைய வேலை இல்லை. வருவார், ஆயத்தப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். மாரநாதான்னு சொல்லி ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். சபையுடைய வேலை என்ன, ஊழியருடைய வேலை என்ன? வருகையின் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதல்ல, வருகையை குறித்து அறிவிப்பது. வருகையை குறித்து அறிவிப்பது ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு காரியம். இன்னைக்கு அது குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் வருவார் என்று சொல்ல வேண்டிய இடத்துல தருவார் 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 அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் தாங்கப்பா தாங்கப்பா வாங்கப்பான்னு யாரும் சொல்கிறதே இல்லை. வந்தால் போக மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். வாங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இந்த நாட்களிலே எழும்ப வேண்டும். அந்த கூட்டமாக நீங்களும் நானும் மாற வேண்டும். வாரும் ஐயா போதகரேன்னு சொல்லி ஆண்டுடைய வருகைக்காக, ஆண்டவரே எப்போது வருவீர் என்று நான் காத்து இருக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருங்க. உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துங்க. உங்கள் கிராமத்தை பட்டணத்தை ரட்சிப்புக்குள் நடத்துங்க. அவர்களை ஆயத்தப்படுத்துங்க, நீங்களும் ஆயத்தப்படுங்க. மாரநாதா இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த வார்த்தையினாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மனிதனுக்கு தேவன் சில காரியங்களை மாத்திரம்தான் அறிவிப்பார். எல்லா காரியங்களையும் அறிவிப்பதில்லை. அறிவித்த இல்லைன்னா நாம் கேட்ட, நமக்கு சொன்னதை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.